பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வருடத்தின் 12வது மாதத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அது மாதிரி 11 மாதங்கள் முடிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி பாராட்டிருக்கார்ல. கர்த்தரை நாம் துதிக்கலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா? ஏசாயா 57 19வது வசனம். தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள், குணமாக்குவேன். இப்போ இந்த குணமாக்குவேன் அப்படி ஹீலிங் அந்த மாதிரி நம்ம எங்கே கேட்குறோன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் போகும்போது எனக்கு சரியாயிடுச்சு, நான் குணமாயிட்டேங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்களுடைய அந்த இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஈவன் கேரக்டர்ஸ் கூட அந்த சேஞ்சஸ் ஆகிருக்கும். அவங்களுடைய ஹார்ட் இஷ்யூலாம் படபடப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து டாக்டர்ஸ்ட்டு அவங்க அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே இப்போ எப்படின்னு கேட்டால், நல்லா இருக்குது டாக்டர், கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த குணமாகி கொண்டு வர்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை குணமாக்கும். எதுலேருந்து குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்களேன், அதாவது சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை. இப்போ நான் சமாதானமாக இருந்தேன்னா எப்படி இருப்பேன்? என் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் அந்த சமாதானத்தை சொல்லுவேன். அப்போ அது வந்து எல்லாருக்கும் பலிக்கும் இல்லையா? அதே நான் வெறுமன சமாதானம்னு சொல்லும்போது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஜூயிஷ் பீப்புள் பாருங்களேன், அவங்களுடைய இந்த ஓய்வு நாளில் வந்து சபாத் ஷலோம் அப்படின்னு எல்லார்ட்டையும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுகிறது போல் அவங்க வந்து சபாத் ஷலோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சமாதானம் அவங்களுக்கும் போகும். ஒருவேளை அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கே அந்த சமாதானம் திரும்பி வந்துடும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறோன்னா, இந்த சமாதானத்துக்கு நம்ம சொல்கிறதுனால அதனுடைய பலன் இருக்குல்ல, அதை வந்து சிருஷ்டிப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் இந்த குணமாக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த சமாதானம்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, நம்மளை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை குணமாக்கி உங்களுக்கு அந்த சமாதானத்தின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர். அப்போ வந்து நீங்கள் தூரமாக இருக்கிறவங்களுக்கும் சமீபமாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சொல்லும்போது வந்து படிக்கும். அந்த வார்த்தையை அப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 15 பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பொருளாசை நிமித்தமாக, அதாவது நீங்கள் வேர்ல்டில் ரொம்ப அதிகமாக போனனால, எண்ணெய் அதிகமாக நீங்கள் தேடாதது நிமித்தமாக இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப பணிந்த ஆவி உள்ளவங்க நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை வந்து சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 15, 16, 17வது அந்த வசனத்திலேயே அவர் வந்து கர்த்தர் வந்து அதை சொல்லியிருப்பார். அப்போ வந்து நான் உங்களோட வழக்காட போக வரல, நான் உங்களுக்கு வந்து என்ன செய்ய ஆறுதல் கொடுக்க வந்திருக்கேன். உங்களை வந்து நீங்கள் இப்படி தான் குறை செஞ்சுருக்கீங்க, அப்படி செஞ்சுருக்கீங்க, இப்படி இங்கே சொல்ல வரல, உங்களை நான் குணமாக்க வந்திருக்கேன். இங்கே தப்பு செஞ்சிட்டீங்க, உங்களை குணமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த 12வது மாதம் கிறிஸ்மஸ் டைமில் நம்மளுக்காகவும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார்ல. நம்ம பாவி என்று சொல்கிறதுக்கு கர்த்தர் வரல, நம்மளை மீட்க அவர் வந்தார் இல்லையா? அதை தான் இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக வந்து அதையும் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ அதை என்ன சொல்கிறாருன்னா, இப்படியாக நான் வந்து, ஏன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, உங்களுடைய ஐயோ நான் அந்த மாதிரி நடந்துட்டேனே, இப்படி என்னை யார் காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடுவீங்கல்ல. உங்களுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களை குணமாக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னன்னு பண்ணிட்டு பாருங்களேன், 18வது வசனத்தில் அதோடைய சொல்யூஷன் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுபவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி அவங்க செய்த பாவங்களை சொல்கிறாரு, அடுத்ததாக எப்படியாக அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து நல்ல வழியில் நடத்தி உங்களை குணமாக்குவேன். அப்போ குணமாக்கும் போது என்ன ஆகுது, உங்களுடைய காரியங்களை அது எந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. நீங்கள் எப்படி இருப்பீங்க, சமாதானம். எப்போவுமே எல்லாம் நல்லா நடந்தால் தானே சமாதானம். ஒருவேளை எல்லா பொருள் கூட இருக்கலாம், ரொம்ப வசதி படைத்தவங்களாக இருக்கலாம், ஆனாலும் அவங்கள்ட்ட போனால் எல்லாம் இருக்குங்க, ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இல்லாத நிலைமை நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்கிட்ட ஒரு பொருளோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும்போது அந்த சமாதானமும் இருந்தால் தான் அது வந்து ஒரு முழுமை பெறும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதை எல்லாத்தையும் நம்மளுக்கு இந்த முன்னாடி வரக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் சரி செய்து அதை குணமாக்கி நமக்கு என்ன தரப்போகிறாராம், சமாதானம் தரப்போகிறாராம். அந்த சமாதானத்தின் பலனை சிருஷ்டிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போதும் அதோடைய பலன் கிடைக்கும். ஒருவேளை அது அவங்களுக்கு அவங்க சரியில்லைன்னா உங்களுக்கே அந்த பலன் வந்து
திரும்பி கொடுக்கப்படும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம நிறையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியங்களாக இருக்கலாம், வேலைக்குரிய காரியமாக இருக்கலாம், மேரேஜ் இருக்கலாம், குழந்தைக்காக காத்திருக்கவங்க இருக்கலாம், அதே மாதிரி எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஜாபில் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், இல்லை ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும், இன்னும் நான் சிக்காக இருந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய குணமாக்குதலை நான் இந்த வருஷத்துக்குள்ளே நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பிஸ்னஸில் கர்த்தர் எனக்கு வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், என்னை வந்து நல்ல ஒரு லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாத்தையும் சரி பண்ணி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களா? சமாதானம் சமாதானம் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக உங்களை நீங்கள் செய்யலைங்க, அவர் உங்களுக்காக அது செய்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், நான் உங்களோட வழக்காட வரல, வழக்காட வந்தால் அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஆறுதல் அளிக்க வந்திருக்கேன். இந்த 12வது மாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம அறிந்து அந்த கொண்டாடுகிற இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படியாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு குணமாக்குதலை கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஸோ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளை அதெல்லாம் சரி பண்ணி நம்மளுக்கு என்ன சொல்ல, மற்றவங்களுக்கு சமாதானத்தை நாம் சொல்லக்கூடியவராக நம்மளை நிச்சயமாக கர்த்தர் வழிநடத்தி தருவாராக. இதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட செஞ்சுவிங்க. உங்கள் பக்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு விசுவாசத்தோட, ஆண்டவரே நான் இனிமேல் அநேகருக்கு சமாதானத்தை சொல்லணும் சுவாமி, என்னை அப்படி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட என்னோட கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எங்களே அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்திருக்கோம் சுவாமி. உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கோம். அப்பா, நீர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. எங்கள் மேல் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் வழி விலகினாலும் நீங்கள் எங்களுக்காக வந்தீங்களப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய ஆண்டவரே வானத்தையும் பூமி படைத்த தேவனே, உம்முடைய உன்னதத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருத்தருக்காக இறங்கி வந்து எங்களை மீட்டு கொண்டு எங்களை குணமாக்கியப்பா. நாங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக, அநேகருக்கு சமாதானத்தை சொல்லுவதாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கும். அது என்ன இஷ்யூவாக இருக்கட்டும் சுவாமி. ஏசப்பா, நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க சுவாமி, எங்களோட நீங்கள் வழக்காட போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உங்களை ஆறுதல் அளிப்பேன், உங்களை நல்வழியில் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, இது வரைக்கும் நாங்கள் என்ன தவறு செய்தாலும் இப்போ நாங்கள் எங்களை முழுமையுமாக என்னுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. இந்த மாதத்தில், இந்த வருஷத்தின் நிறைவுக்குள்ளே அதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. நாங்கள் அநேகருக்கு சமாதானம் கூறுகிறவர்களாகவும் அந்த பலனை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக சுவாமி. நிச்சயமாய் நீ செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். God bless you. Have a blessed month.